அமைச்சர் முத்துசாமி ஒரு விளக்கம் குடுக்குறாரு. நாங்க எங்க தேர்தல் பரப்புரை கூட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நாம் தமிழர் வேட்பாளர் போய் மக்கள சந்திக்கட்டும். அதுக்கு எல்லாமே அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அத பிரச்சாரத்துல பேசட்டும் அப்படின்னு அவர் ஒரு விளக்கம். இல்ல அவர பொறுத்தவரைக்கும் அவர் தனிப்பட்ட மனிதர். அவருக்குன்னு சில பண்பு இருக்கு. சரிங்களா? ஆனா அவர் இருக்கக்கூடிய கட்சி எப்படின்னா, தலைமை, தத்துவமே பிழையா இருக்கு. அப்ப இந்த இடத்துல அவர் வந்து ரொம்ப போராடி அவங்களுக்கு முட்டு கொடுக்க முடியல. நேற்று திமுகவுல வார்டு 36 ஒரு தம்பி வராரு. ஓடி வராரு நாங்க பரப்புரை இருந்தேன்ட்டு. 1994 இருந்து நான் வந்து திமுகல உறுப்பினரா இருக்கேன். அவர் ஒரு சிக்கல் சொல்றாரு. எனக்கு இந்த மாரி சிக்கல். எனக்கு நீங்க தான் தீர்த்து குடுக்கணும். நான் சொன்னேன், "நீங்க ஆளுங்கட்சியா இருக்கீங்க. அமைச்சர் இருக்காரு. அவங்ககிட்ட கேட்டுருக்கலாம்ல. நாங்க தீர்க்க வேண்டியது இருக்கா?" அப்படின்னு கேட்கும் பொழுது, அமைச்சர்ட்ட சொன்னாங்க. அவரே சொன்னாரு, "இவைங்கலாம் இப்படிதான் பண்ணுவாங்க. நான் என்னப்பா பண்ணிட்டேன்? என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாரு." அப்படின்னாங்க. சரி அந்த சிக்கல் என்னன்னு கேட்டுட்டேன். என்னைய பொறுத்தவரைக்கும் திமுக கோரிக்கை வைத்தாலும், உறவுகள் கோரிக்கை வைத்தாலும் சரி, எந்த கட்சியை சார்ந்தவங்களாலும், இந்த இடத்துல நான் நாம் தமிழர் வேட்பாளரா நிக்கிறேன். வேட்பாளரா நிக்கும்போதே ஒரு கோரிக்கை வரும்போது, அந்த கோரிக்கை என்னன்னு உறுதிப்படுத்தி வாங்கிக்குவேன். அதுக்கு பிறகு அதில என்ன உண்மைத்தன்மை இருக்குன்னு 2 பக்கம் பார்த்துட்டு, அத தீர்க்கறக்கான முயற்சி